2 நூற்றாண்டுகளை கடந்த தரங்கம்பாடி மொரோவியன் ஸ்டார் பிளாஸ்டிக் ஒழிப்பை வலியுறுத்தும் காகிதத்தில் செய்யப்படுகிறது. மொரோவியன் ஸ்டார் வடிவமைக்க கலைஞரை ஊக்குவிக்கும் வகையில் அரசு கடன் உதவி வழங்குமா என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்துவிட்டாலே வீடுகள் தோறும் வண்ண வண்ண நட்சத்திரங்களை கட்டி அதில் மின் விளக்குகளை ஒளிரவிட்டு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவது வழக்கம். தற்போது மதங்களை கடந்து அனைத்து தரப்பு மக்களும் தங்களது வீடுகளில் ஸ்டார்களை கட்டி ரசித்து வருகின்றனர். விதவிதமான ஸ்டார்கள் உலகம் முழுக்க இருந்தாலும் மொரோவியா ஸ்டார்களுக்கு என தனி மவுசு உள்ளது. ஜெர்மனி நாட்டிலுள்ள மொரேவியன்ஸ் என்கின்ற பகுதியில் உருவான ஸ்டார் என்பதாலும் அங்கு வசிப்பவர்கள் அறிமுகப்படுத்தியதாலும் அது மொரோவியன் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறது. ஜெர்மனி நாட்டின் மொரோவியன் பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் தரங்கம்பாடிக்கு மேற்கே 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாத்தங்குடி கிராமத்தில் உள்ள சாலமன் தோட்டம் என அழைக்கப்படுகிற இடத்தில் தங்கியிருந்து அங்கு திராட்சை, சாத்துக்குடி போன்ற பழ வகைகளையும் காய்கறிகளையும் பயிரிட்டு வந்தனர். மேலும் பல்வேறு கைவினைப் பொருட்களை செய்து கலைகளை கற்று தேர்ந்தவர்களாகவும் வாழ்ந்துள்ளனர். அவர்கள் அங்கு தங்கியிருந்த போதுதான் மொரோவியன் ஸ்டார்களை இந்தியாவில் முதன்முறையாக தயாரித்து அறிமுகப்படுத்தி தரங்கம்பாடி, பொறையார், தில்லையாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் தாங்கள் சென்ற ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பரப்பியுள்ளனர். அப்போது முதல் இந்த ஸ்டார்கள் கிறிஸ்துமஸ் காலங்களில் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பாரம்பரிய ஆலயங்கள், கட்டிடங்களில் ஒளிர்ந்து வருகிறது. டேனிஷ் ஆட்சி காலம் முதல் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகும் கிறிஸ்தவர்கள் அதிகமாய் வசிக்கும் ஊர்களில் பாரம்பரிய மொரோவியன் ஸ்டார்களை தொங்கவிட்டிருந்தாலும் அவை தரங்கம்பாடியில்தான் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு வசித்த ஜெர்மனி நாட்டினராலேயே இந்த ஸ்டார்கள் தயாரிக்கப்பட்டு வந்துள்ளன என்று வரலாற்று ஆதாரங்கள் அதிகம் உள்ளன. கடந்த 1980களில் ஆன்மீக மன்றத்தில் இயக்குநராக பணியாற்றி ஏராளமான ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி உதவி அளித்துள்ளார் மறைந்த பிஷப் ஜான்சனின் துணைவியரான ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஈவா மரியா சிபெட் ஜான்சன். இந்நிலையில் தரங்கம்பாடி சீகன் பால்க்கு ஆன்மீக மன்றத்தில் தோட்ட வேலை செய்து வருகின்ற சமாதானம் பாக்கியராஜ் என்பவர் ஈவா மரியா சிபெட் ஜான்சன் வைத்திருந்த மொரோவியா ஸ்டாரை பார்த்ததும் அவர் சொன்ன செய்முறை பயிற்சியின் மூலம் இந்த ஸ்டார் தயாரிப்பில் கற்று தேர்ந்துள்ளார். 43 ஆண்டுகளாக தொய்வின்றி மொரோவியன் ஸ்டார்களை செய்து விரும்பி கேட்பவர்களுக்கு குறைந்த விலையில் தருகிறார். அதிக நேரம் செலவிட்டு தயாரித்து வருவதாகவும் உதவிக்கு தனது மனைவி இருப்பதாகவும் அவரும் இந்த ஸ்டார்களை செய்ய கற்றுக்கொண்டுள்ளார் எனவும் ஆர்வத்துடன் கூறுகிறார் சமாதானம் பாக்கியராஜ். அம்மாட்ட இருந்த 9வது பேராயிரம் அம்மாட்ட அவங்க தான் எனக்கு இது கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ஸ்டாரு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க போகிறேன், மாணவருக்கும் கற்றுக் கொடுக்க போகிறேன். கலையை விடாத நான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பேன். கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, மெட்டீரியல்லாம் நிறையா வாங்கணும். மெட்டீரியல் வாங்கினா தான் அது எல்லாம் கற்றுக் கொடுக்கலாம். கவர்மெண்ட் எனக்கு உதவி செஞ்சால் எல்லாமே செய்யும். ஜெர்மனி நாட்டில் மட்டும்தான் பிரபலமான இந்த ஸ்டார் தரங்கம்பாடி பகுதிகளில் பார்க்க முடியுது. இது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக்கணுன்னா சமாதானம் போன்ற ஒரு சில நபர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க நபர்களுக்கு தேர்வு பண்ணி அவங்களுக்கு ஒரு மானியத்துடன் கூடிய கடன் உதவிகள் அளித்தால் இந்த ஸ்டார் அழிஞ்சு வராமல் மற்ற பகுதிகள்லையும் பிரபலம் அடையும். பிளாஸ்டிக்கை தவிர்க்கணுங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட சமாதான அண்ணன் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மற்ற ஸ்டார்லாம் பார்த்தா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஆனால் இது முழுக்க காகிதத்தில் செஞ்சு பண்ணுறதுனால பூமிக்கு எந்த ஒரு கேடும் கிடையாது. மேலும் தன்னிடம் வரும் ஏராளமான இளைஞர்களுக்கு இந்த கலையை கற்றுத்தருவதாக கூறுகிறார். பாரம்பரியமான மொரோவியன் நட்சத்திரங்களை செய்து வரும் சமாதானம் பாக்கியராஜ் போன்றவர்களுக்கு கடன் உதவி வழங்கி ஊக்குவித்தால் தரங்கம்பாடியின் பெருமை பேசும் மொரோவியன் ஸ்டார்கள் விழா காலங்களில் வருமானம் ஈட்டும் தொழிலாக அமையும். பிளாஸ்டிக் ஒழிப்பை வலியுறுத்தி வெறும் காகிதத்தாலேயே செய்யப்படும் மொரோவியன் ஸ்டார் உற்பத்தியை ஊக்குவிப்பதோடு ஜெர்மனி தரங்கம்பாடி இடையேயான வரலாற்று ரீதியான சுவடுகளை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் கமலக்கண்ணன் உடன் செய்திக்குழு.